எல்லாருமே யோசிச்சு பாருங்க. ஒரு மகன வந்து இழந்தவங்க நிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இது. எல்லாருக்குமே வந்து அ உடைஞ்சு போன ஒரு தருணம். ஏன்னா, திருப்பி திருப்பி ஒரு சாத்தான்குளத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கு. இதில என்ன ஒரு வருத்தமா இருக்குன்னா, சாத்தான்குளத்தில இருக்கட்டும், அதுக்கு பிறகு நடந்த பல நிகழ்வுகள்ல ஏடிஎம் காட்சியில நடக்கும்போதெல்லாம், இந்த நடிகர்கள்லாம் ஓடி வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிப்பாங்க. அவ்வளவு பேசுவாங்க. இன்னைக்கு யாருமே வந்து வரவே இல்ல. ஒருத்தர் கூட வந்து வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இவ்வளோ கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க? அப்படின்னா ரொம்ப இதெல்லாம் கஷ்டமா இருக்குது. யார் ஆட்சி பண்ணாலும், யார் ஆட்சி பண்றாங்கங்கிறத நம்ம பார்க்கக்கூடாதுங்க. அங்க 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 நடக்கிற நிகழ்வுகள நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியது நம்ம கடமை. ஒரு நடிகனா நீங்கலாம் வந்து எவ்வளோ படங்கள்ல நேர்மையா நடிக்கிறீங்க. ஆனா உண்மையிலே நடிக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுங்க. போன ஆட்சிகள்ல கொதிச்ச எவ்வளோ நடிகர் பேர சொல்ல முடியும். அதெல்லாம் சொன்னா வருத்தமா இருக்கும்னு நான் பேர சொல்ல விரும்பல.